வாயை திறக்க மாட்டீங்க. பேசாம அடர்ந்தையாக இருந்து அடுத்தவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்க, சொல்லவே வேண்டாம். 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகுறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்க ராசிக்குள்ள வராரு. ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்துல வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவுல 3ஆம் நபர் தலையீடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு மாசம் உழைச்சீங்கன்னா அதுல 15 நாள் சேலரி தான் கிடைக்கும். சோ உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. தொய்வை ஏற்படுத்துறது சனியுடைய உங்க வார்த்தை தான். உங்க வாயால கெடுறவங்க இப்போதான். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் உழைப்பு வீணாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம். நிதானமான கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 உங்களுக்கு சிக்கல்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். என்ன சார் எடுத்தவொடனே திடுதுப்புன்னு சொல்லிட்டேடு அப்படின்னு கேட்பாரு. ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஆளு. எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. வாயை திறக்க மாட்டீங்க. பேசாம அடர்ந்தையாக இருந்து அடுத்தவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு பணப்புழக்கம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்க, சொல்லவே வேண்டாம். 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகுறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்க ராசிக்குள்ள வராரு. ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய தாயார் விஷயம், உங்களுடைய முதலீடு, நிலம் சார்ந்த முதலீடுகள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவுல 3ஆம் நபர் தலையீடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சைட்ல பிரச்சனை இல்லைங்க, ஆனா உங்க வாழ்க்கை துறை விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப சொல்ல போறது இல்லை, கம்மியா தான் சொல்ல போறேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நீங்க உழைப்பின் மூலமாக வர வேண்டிய வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நீங்க உழைச்சிருப்பீங்க, 12 மணி நேரம் உழைச்சிருப்பீங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 மணி நேரம் தான். ஆனா நீங்க யூ ஹவ் ஒர்க்டு ஃபார் 12 hours. 1.5 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா பாதி ஷிஃப்ட்டுக்கு உண்டான பணமே தரமாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு மாசம் உழைச்சீங்கன்னா அதுல 15 நாள் சேலரி தான் கிடைக்கும். ஸோ உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்கலாம், சார் 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, தொழில் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆமா, நல்லதான் இருக்கும், தொழில் பிரச்சனை இல்லை. ஆனா மார்ச் டு மே குரு சனியின் பார்வையில குரு வந்துடுறாரு. உங்களுக்கு எதிரி கெட்டு போறது நல்ல விஷயம் தான். மே மாசம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. மே மாசத்துக்கு மேல 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானம் வரும். ஆனா அந்த வருமானத்துல தொய்வை ஏற்படுத்துறது சனியுடைய உங்க வார்த்தை தான். உங்க வாயால கெடுறவங்க இப்போதான். இத்தனை நாளா பேசவே பேசாம இருந்த கும்பராசி நண்பர்கள் இந்த வருஷம் பேசியே கொள்வீங்க. அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறதே உங்க வார்த்தைகள் தான். கவனமா இருந்துக்கிறது நல்லது. அடுத்தவர்களை பற்றிய புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ஆவது ஆண்டு சனி உங்களுக்கு சாதகமா இல்லை. குரு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்காரு. குரு கொடுக்கிற சாதகத்தை கெடுக்கிறதே சனியுடைய வேலைதான். அதே சமயம் தாயாருடன் மனஸ்தாபம் வரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். தாயாருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் உழைப்பு வீணாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க, எல்லாருக்கும் வேலை பண்ணி கொடுப்பீங்க. ஆனா எதுக்கும் லாபம் வராது, பண வருமானம் வராது. லாபம் குறைகின்ற ஆண்டாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தினால் தடைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, படிச்ச படிப்புக்கு சம்பளம் கிடைக்கல, வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எதையாவது காரணத்தை சொல்லி தள்ளி போடுறதுல இருக்கிற முனைப்பு, எனக்கு கிடைச்ச வேலையில நான் நின்று ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற முனைப்பு வராது. அதனால முனைப்பை மாற்றுங்கள். நான் ஜெயிச்சு காட்டுவேங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வருஷம் ஜெயிக்க முடியும். அடுத்த 3 வருஷத்துக்கு ஜெயிக்க முடியும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் குறைகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு குறைங்க. உங்களுடைய செலவை குறைக்கிறது மட்டும் இல்லாம தான தர்மம் நிறைய பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க,
வருமானமே இல்லை, தான தர்மம் எப்படி பண்றது? தான தர்மம்னா உடனே இங்க வாங்கி பணத்தை கொண்டு போய் கொட்டுறது கிடையாது. என்னைக்குமே உடல் உழைப்பால் அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள். வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது பக்கத்துல ஓல்டேஜ் ஹோம் இருக்கா, ஆசிரமம் இருக்கா, அங்க போயிட்டு வேலை பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோயில் இருக்கா, அந்த கோயிலை கிளீன் பண்ணுங்க. அதாவது பணம் வருமானமே இல்லாத வேலையா பண்ணுங்க, உங்களுக்கு வருமானம் வரும். நீங்க கோயில்ல போயிட்டு மாசம் ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து, சிவன் கோயிலை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை கிளீன் பண்ணிட்டு அந்த செவுத்துல வளர்ந்துருக்கும் செடி கொடிகள், அது வந்து அந்த கோயில் வந்து ஒரு 800 வருஷம் 1000 வருஷம் ஓல்டு கோயிலா இருக்கணும். புராதன கோயிலை சீர்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால், உழைப்பின் மூலமாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிவனின் அருளால் உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். ஏன் இதை பண்ண சொல்றேன் அப்படின்னா, வருமானத்தை தடுப்பாரு. நீங்க வருமானமே இல்லாம வேலை பண்ணுங்க, வருமானத்தை கொடுப்பாரு. சனி பகவான் வித்தியாசமான ஒரு மனுஷன். அவர் வந்து நல்லதை கொடுத்தா கெட்டதை தருவாரு, கெட்டதை கொடுத்தா நல்லதை கொடுப்பாரு. நீங்க வந்து அங்க போயிட்டு வேலை பண்ணுங்க, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்க சார். ஹாஸ்பிட்டல்ல போங்க, அதுவும் பெங்களூர்ல வந்து ஒயிட்ஃபீல்ட்ல வந்து சத்ய சாய்பாபா ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், மாதா அமிர்தானந்தமயி ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்க. இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, அங்க உங்க மனசார ஒரு 4 பேர்த்துக்கிட்ட ஆறுதலா பேசுங்க, அவங்கள ஆசுவாசப்படுத்துங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எழுந்திரிச்சு வந்துடுவீங்க. அவங்களுக்கு போகும்போது ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட், ஒரு 2 பன் பேக்கெட் இதை வாங்கி கொடுங்க. இது பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்களுக்கு ஆறுதல் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய புண்ணிய கர்மா ஏறிக்கொண்டே போகும். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு வரவங்க கூட ஓடி போயிடுவான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஆண்டாக அமைத்துல உங்க கையில தான் இருக்கு. சனி பகவான் 7.5 சனி நடக்கும் போது உங்க கையில தாங்க உங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க கரெக்டா அந்த லகான பிடிச்சி இழுத்தீங்கன்னா கரெக்டா வண்டி ஓடும். நீங்க கொஞ்சம் லூஸ் விட்டுட்டீங்கன்னா தப்பான தொடர்புகள் மூலமாக அவமானங்கள் ஏற்படும். இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 60 to 65% தான் இருக்கிறதே லோயஸ்ட் உங்களுக்கும் கன்னி ராசிக்கு தான். ஆனாலுமே உங்களுக்கு என்ன ஒரு சூக்ஷ்ம பரிகாரம் அப்படின்னு கேட்டா, தான தர்மங்கள் உடல் உழைப்பால் ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு, காராம் பசுமாட்டுக்கு செவ்வாழை பழம், ஒரு நாளைக்கு 1 பழம் வாங்குங்க, 2 பழம் வாங்குங்க. செவ்வாழை பழத்தை அந்த காராம் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அதனுடைய கழுத்துல தடவி கொடுங்க, இல்ல காலை பிடிச்சி தடவி நீவி கொடுங்க. இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம கணக்கு நேர்படுத்தி சனியின் பாதிப்பிலிருந்து விலகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா, சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கேன், சென்னை மடிப்பாக்கத்துல இருக்க, நேர்ல வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம், அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த 2025வது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.